ஜாதிக்கு பார்க்க மாட்டாங்க. நம்ம ஜாதி பார்க்காதவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன கூட்டமா இருந்தா கூட நம்ம நிம்மதியா இந்த மண்ணுல வாழலாம் இல்ல. நமக்குள்ள எடுத்துக்கலாம் கொடுத்துக்கலாம் இல்லையா? இப்ப ஜாதி வேண்டாம்னு சொல்லக்கூடியவங்களை ஒரு அப்ப அது ஒரு தனி ஜாதியா மாறிட்டு போட்டுமே. இப்ப என்ன இப்ப பிரச்சனை? ஜாதி வேண்டாம்னு சொல்லக்கூடியதே ஒரு ஜாதியா மாறினா கூட நாங்க சமாதானமா வாழ்ந்துட்டு போயிருவோம் இல்ல. எங்களுக்குள்ள எடுத்துக்குவோம் கொடுத்துக்குவோம். புரிஞ்சுட்டீங்களா? இவன் வேற எங்கேயும் போய் நின்றுகிட்டு அந்த ஜாதிக்காரன்ட்ட பொண்ணு எடுக்கணும் இல்ல, அவன் ஜாதியை நம்புறவன். அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா யாரு வேணாலும் இந்த ஜாதிக்குள்ள வந்திருக்கலாம். இந்த சாதியற்றோர் அப்படின்ற இந்த குழுவுக்குள்ளால இந்த கூட்டத்துக்குள்ள யாரு வேணாலும் வரலாம். அதனால அது ரொம்ப வளரும், அது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லா விட மேலானது என்ன அப்படின்னா பிரதர், இஸ்லாமியர்களுக்குள்ள தீண்டாமை இருக்குது, ஜாதி இருக்குது அப்படின்றதெல்லாம் இப்ப ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே உங்க இதா சொன்னீங்க, உங்களுடைய அனுபவத்திலிருந்து நீங்க சில விஷயங்களை சொல்றீங்க. இந்து மதத்தை சொல்லவே வேண்டிய தேவையே கிடையாது. அது ரொம்ப பயங்கரமா இருக்குது. எதிர் வீட்டுக்குள்ளாலேயே ஒரு வீட்டுக்குள்ளாலே அவ்வளவு தீண்டாமைகள் இருக்குது நம்ம பார்க்க முடியுது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது வேண்டாம் அப்படின்னு ஒதுங்குறவங்கிட்ட போய் நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்கறது இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய உளவியல் வன்முறைன்னு நான் நினைக்கிறேன். அவன் எனக்கு ஜாதியே தேவையில்லைங்க, ஐ காட் நத்திங் டு டூ வித் காஸ்ட் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள்கிட்ட நீங்க என்ன ஜாதி சார் அப்படின்னு எழுதுறது தப்பு. உங்களுக்கு இந்த ஜாதிக்கு பேரை சொன்னா உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும், வேண்டாம் சார். எனக்கு இந்த ஜாதி அற்றவர்னு ஒரு கேட்டகரியை உருவாக்கி அந்த கேட்டகரியில் என்ன வச்சு எனக்கு கொடுத்துருங்க சார். என்ன கொடுக்க விரும்புறீங்களோ அந்த சாதியற்றவர்ங்கிற கேட்டகரி. அது நான் எப்படி அப்படின்னாக்க, இந்த பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டின்னு 4 கேட்டகரி இருக்குல்ல தம்பி. இந்த 4 கேட்டகரியிலையும் இருக்கக்கூடிய மக்கள் 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோமே. இந்த 100 பேர்ல 15 பேர் சாதி வேண்டாம்னு சொல்றவங்க, 85 பேர் சாதி வேணும்ன்றவங்க. அந்த 85 பேரையுமே ஏற்கனவே இருக்கக்கூடிய சிஸ்டத்துல கொடுத்துருங்க. சாதிக்க பேரை சொல்லி அதுல இன்னொருத்தவங்களை மறந்துட்டீங்க, பிராமணர்களுடைய நிலைப்பாடு என்னங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. இதை நான் சொல்லி முடிச்சிருக்கேன். இப்ப சாதி வேண்டாம்னு சொல்லக்கூடியவங்க 15 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில தனியா கொடுத்துருங்க. இவங்களுக்கு கொடுக்கறத இங்க இருந்து குறைச்சிக்கோங்க. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி. இப்ப நீங்க இப்ப கேட்ட கேள்விக்கு நான் வர்றேன். பிராமின்ஸ் இதுல வர முடியுமா? முடியாது. ஏன் வர முடியாது? ஏன்னா இவர்களை சாதி அடிப்படையில் பாதிப்புக்கு உட்படுத்தியவர்கள் பிராமணர்கள். புரிஞ்சுட்டீங்களா? பிராமணர்கள் சாதி சான்றிதழ் இருக்கிறதுனால தான் அவங்க ஜாதி பார்க்குறாங்க. இல்லை, அவங்களுக்கு சாதி சான்றிதழே கிடையாது. அவங்க மனசுக்குள்ளதான் ஜாதி இருக்குது. நம்ம ஆட்கள் ஜாதி யாரும் பிராமணர்கள் தத்துவார்த்தமா ஜாதி பார்க்குற மாதிரி பிராமணர்கள் அல்லாதவர்கள் தத்துவார்த்தமா ஜாதி பார்க்கறது இல்லை. சாதி சான்றிதழ் நம்முடைய கையில இருக்கிறது வரைக்கும் தான் நாம அதை பற்றிலாம் பற்றி பேசிட்டு இருப்போம். இல்லைன்னாக்கா நம்ம அடுத்த தலைமுறை அதை பற்றி ஒன்றும் கன்சிடர் பண்ண போறது கிடையாது. பட் பிராமணர்கள் சின்ன குழந்தை வரைக்கும் அதை பார்க்கணும். நம்ம ஐயரு, ஐயங்காரு இப்படி எல்லாம் சொல்லி வளர்த்துருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய